ஒவ்வொரு வருஷமும் மே 18 வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகுது. அந்த மே 18 அப்படிங்கிறது யாருனாலையும் மறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நினைவு அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி அப்படிங்கிற பேரில் பல மக்கள் இன்னைக்கும் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி நம்ம இளைஞர் வந்து என்ன நடந்தது தெரியுமா? 1983 2009 வரைக்கும் சாப்பாடு கூட தண்ணி இல்லாமல் நம்ம இளைஞர் நாட்டோட இராணுவத்து கட்டுப்பாட்டில் வந்துட்டு தமிழில் அப்படிங்கிற பேரில் நம்ம ஆதிக்குடி தமிழ் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கள இராணுவத்துக்கு அடிமைப்பட்டு தனி நாடு வேணும் அப்படிங்கிற பேரில் 1983 2009 வரைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள், அது மட்டும் இல்லாமல் ஈழ இயக்கங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆயுத போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடத்தினாங்க. ஸோ 2007 தான் ஈழ போர் அப்படிங்கிறது ஒன்று குறைஞ்சி இதில் 70,000 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறத ஒன்று சொன்னாங்க. 2008 எண்டிங்லையும் 2009 ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு ஈழ போரோட இறுதி கட்டத்தில் இலங்கை படைக்கும் விடுதலை புலிகள் இடையில உள்நாட்டு போர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ 2 தரப்பு கடையில 3 லட்சம் மக்கள் வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம வெளியே கடத்தினாங்களா இல்லை கொல்லப்பட்டாங்களா அப்படிங்கிற நியூஸ் இன்ன வரை யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. சிங்கள ராணுவ இதுக்குண்டான விட்னஸ் இன்ன வரைக்கும் வெளி உலகத்துக்கு காட்டி கொடுக்கல. 2009 மே 18 விடுதலை புலியோட தலைவரை நாங்கள் கொண்டுட்டோம், அதாவது நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொண்டுட்டோம் அப்படிங்கிறத இலங்கை அரசு வந்து அறிவிச்சு அந்த போரை வந்து முடிவு கொண்டு வந்தாங்க. ஆனால் போரோட இறுதி கட்டத்தில் ஏறத்தாழ 40,000 பொதுமக்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து ஒரு பக்கம் தெரிவிச்சிச்சு. ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடே வந்து ஒரு பக்கம் போரை நிறுத்துங்க, உள்நாட்டு போர் அப்படிங்கிறத சொல்லியும் சிங்கள இராணுவம் வந்து கேட்கவே கிடையாது. ஸோ இது நம்ம இலங்கையில் மே 18 முள்ளிவாய்க்கால் நிலைமுறால் அப்படிங்கிறத கொண்டாடுறதுக்கு இன்ன வரைக்கும் தடை அப்படிங்கிறத ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கன்னடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இலங்கையில் இறந்த தமிழீழ மக்களுக்காக அவங்களுடைய நாட்டில் இந்த உலக மக்களே வியந்து பார்க்கட்டும் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நினைவிடம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க.